அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு மீடியாவோட லீகல் அட்வைசர் கார்த்திக் கோவிந்தராஜன் என்கிற 4ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர் போன வாரம் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து சவுக்கு மீடியாவோட கஞ்சா லியோ அவரு கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி அந்த பெண்ணிட்ட இருந்து பணம்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியில கழட்டி விட்டு போயிருக்காப்புல. அவங்க போய் புகார் கொடுத்த உடனே கஞ்சா லியோ எந்த நேரம் வேணாலும் கைது செய்யப்படலாம் என்கிற பதட்டத்துல சென்னையில இருந்து கிளம்பி சொந்த ஊருக்கு தப்பிச்சு போயிருக்காரு. அதை தொடர்ந்து சவுக்கு மீடியாவோட அப்துல் முத்தலிஃப் அவரும் சவுக்கு மீடியாவை தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. மக்களே, எடிட்டர் பதவியிலிருந்து, அதாவது சவுக்கு மீடியாவோட எடிட்டர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன்னு போட்டிருக்காரு. எடிட்டருங்கிறது ஒரு பதவிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நானும் தான் டெய்லி எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சவுக்கு மீடியா அந்த கூடாரமே ஒரு நைட்ல காலியா இருக்கு. சவுக்கு சங்கர் மீதும் பல்வேறு மாவட்டங்கள்ல வழக்கு பதிவாயிருக்கு. சவுக்கு சங்கரும் எந்த நேரம் வேணாலும் கைது செய்யப்படலாம். அதை தொடர்ந்து நேற்றைய தினம் ரெட்பிக்ஸ் ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காரு. காவல்துறையினர் மீது மிகப்பெரிய அளவுல அவதூறை பரப்பியிருக்காரு. ஏடிஜிபி அருண் குறித்து மிக கேவலமான முறையில பேசியிருக்காரு. ஏடிஜிபி அருணை பெண் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க அனைத்து எஸ்ஐ பெண் எஸ்ஐயவும் கேவலப்படுத்தும் வகையில ஒரு பேச்சை பேசியிருக்காரு. அதை நான் போடுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப பண்றது யாருன்னா அருண் இதெல்லாம் பண்றாரு. இவனே ஒரு 1 நம்பர் பொம்பளை பொறிக்க அருண் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா அழக பார்த்த காதல் வருது. பாத்தீங்கல்ல, ஏடிஜிபி அருண் போற இடத்துலலாம் அங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் அருணை லவ் பண்றாங்களாம். எதனால அப்படின்னா, அருண் அழகா இருக்காருங்கிற காரணத்தினால இல்லையா, அருணை ஏடிஜிபி அருண் அவர்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்குங்கிறதுனால எல்லாரும் அப்படி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விமன் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார். போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. இந்த ஒரு காரணம் போதாத சவுக்கு சங்கரை தூக்கி முட்டி தட்டி உள்ள போறதுக்கு காவல்துறையினர் கேட்கிறேன். சவுக்கு சங்கரை கைது பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு போதாதான்? தூக்கிட்டு போய் யாருப்பா அந்த மாதிரி லவ் பண்ணா, யாருப்பா அந்த மாதிரி பேசுனான்னு சொல்லி கேளுங்கப்பா. இதை கேட்காம எதுக்கு நீங்க பல்வேறு காரணங்கள்ல இந்த சின்ன பசங்க கஞ்சாலியோ எல்லாம் கேச போட்டுட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பெண்கள் குறித்து இந்த அளவுக்கு கேவலமா பேசிய சவுக்கு சங்கரை கைது பண்ணி முட்டி தட்டி பாத்ரூம்ல வலிக்கு உள்ள வைங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சவுக்கு சங்கருக்கு இதுக்கு மேலாம் பொறுமை கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கேடுகட்ட கேப் மாதிரி பசங்களை வெளியில நடமாட விடுறதே தப்பு. அதிகார வர்க்கத்தின் கைக்கூலியா இருக்கக்கூடிய இந்த நபர்கள் ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த மக்களுக்கு எதிரான கருத்தையே பேசி அதை நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு ஒரு பேச்சு திறமை இருப்பதாக நான் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனை தொடங்கி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடங்கி, நெய்வேலி நிலக்கரி பிரச்சனை தொடங்கி, பல்வேறு பிரச்சனை, ராம்குமார் வழக்கு தொடங்கி எல்லா இடத்திலையும் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் வயிறு எரியும்படி பேசியிருக்கிறார் சவுக்கு சங்கர். பொறுக்கி பெயர் 1ஆம் நம்பர் பொறுக்கி பெயர் சவுக்கு சங்கர். இவரு சொல்றாரு ஏடிஜிபி அருண் அவர்களை அவன் சொல்லி, அருண் ஒரு பொறுக்கி பையன், அருண் அவர்களின் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நெஞ்சில அருணுடைய பெயரை பச்சை குத்திருக்காங்களாம். இது சவுக்கு சங்கருக்கு எப்படி தெரியும் தெரியல. சவுக்கு சங்கருடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா சவுக்கு சங்கர் தாங்க மாட்டாரு. ஆனா அதை நம்ம பேச வேண்டிய இடத்துல இல்லை, நம்ம அதை பேச போறது இல்லை. ஏன்னா நம்ம அறத்தின் வழியில பேசிக்கிட்டு இருக்கோம். சவுக்கு சங்கரோட பர்சனல் வாழ்க்கையை நம்ம பேச போறது இல்லை. ஆனா சவுக்கு சங்கர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? அவர் எத்தனை முறை கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியுமா? சவுக்கு சங்கர் எந்த மாதிரியான போதைப் பொருட்களை எல்லாம் பயன்படுத்துவார்னு தெரியுமா? சவுக்கு சங்கரோட மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுதே அடிச்சு கொடுமைப்படுத்திய வழக்குகள் எல்லாம் சவுக்கு சங்கர் மேல இருக்கு. இப்படி ஒரு கேடுகட்ட நபர் தான் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கோடு ஒப்பிட்டு விடுதலை புலிகளை கம்பேர் பண்ணி பேசினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடற்புலிகள் அவங்களுக்கு கடல்ல எல்லாமே தெரியும், அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்க மூலியமாக ஜாபர் சாதிக் போதைப் பொருளை கடத்தினார் அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்தினார் சவுக்கு சங்கர். அவங்க இப்ப யாருமே இல்லாத பட்சத்தில் கூட அவர்களை பயன்படுத்தி பேசி நம்ம இனத்தையே அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அது. விடுதலை புலிகளை ஒப்பிட்டு பேசினது. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பொறுக்கி பைய. இவன் சொல்றான், அங்க போற இடத்துலாம் அருண் அவர்களுக்கு பெண் சப் இன்ஸ்பெக்டர் காதலிக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறான். நான் கேட்கிறேன், நீ என்ன விளக்கு பிடிச்சியா? நீ உண்மையாவே புரோக்கருங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. இவங்களோட அவங்கள சேர்த்துடுறது, அவங்களோட இவங்களை சேர்த்துடுறது, இதான் புரோக்கர் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்கவுங்க பர்சனல் லைஃப் உண்மையாவே இருக்கட்டும் பாரு, உனக்கு தேவையா? உன் கூட இருக்கக்கூடிய அந்த கஞ்சா லியோ ஒரு பெண்ணை ஏமாத்திருக்கா, அது உங்க கண்ணுக்கு தெரியாது. அங்க 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய கார்த்திக் கோவிந்தராஜன் அவரு பணம் வாங்கிட்டு ஏமாத்திருக்காரு, அது உங்க கண்ணுக்கு தெரியாது.
அப்துல் முத்தலிஃப் இப்போ இவங்க சங்காத்தமே வேண்டான்ட்டு இப்போ வெளியில போயிருக்காரு. இதெல்லாம் ஏன்? நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு தெரியும், நாளைக்கு உனக்கே சரியான ஆப்பு அடிக்க போறாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாரும் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. சவுக்கு மீடியாங்கிற கூடாரமே காலியாயிருக்கு. இதுதான் உண்மை நிலவரம். இனிமே பொய்யை பரப்பி கொண்டு சீமானால சின்னத்தையே காப்பாற்ற முடியல, ஒரு எண்ணத்தை காப்பாற்ற போறாரு அப்படின்னு நக்கல் நையாண்டி அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. எதிர்வினை ஆற்றுறோம். நீங்க கடந்த முறை கைது செய்யப்பட்டப்ப நாம் தமிழர் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு உங்களுக்காக குரல் கொடுத்தாங்க, ட்விட்டர்ல எந்த அளவுக்கு பதிவுகள் போட்டாங்க. இந்த முறை ஏன் போடல? உண்மை நேர்மை கொஞ்சமாவது இருக்கணும். விமர்சிக்கவே வேண்டாம் என்று யாரும் சொல்லல. அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு, என்னை பத்தி விமர்சிப்பான்னு உன் கண்ணு முன்னாடியே தான் சொன்னாரு. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அரசியல் எல்லாருக்கும் எல்லாரை பத்தி விமர்சிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா அவதூறு பரப்பிக்கிட்டு நக்கல் நையாண்டி அடிச்சுக்கிட்டு தனி மனித தாக்குதல் கொடுத்துக்கிட்டு தனி மனித விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ பாதிக்கப்படும் பொழுது அப்ப எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். உட்காந்துட்டு இந்த நிலை என்கிட்ட சிக்கிச்சு, சின்னம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெக்க பக்கேன்னு சிரிக்கிற. எந்த அளவுக்கு நாங்க அந்த இடத்துல கஷ்டத்துல இருந்தோம்னு ஒரு தெரியாது. விவசாய சின்னம் பறிக்கப்பட்ட பொழுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலயும் கொண்டுட்டு போய் சேர்த்து எத்தனை பொதுக்கூட்டங்கள் போட்டு உலக தமிழர்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு சமூக வலைதளங்கள்லாம் வேலை செஞ்சு ஒரு இயக்கத்தை வளர்த்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தமிழினத்திற்கென்று ஒரு அதிகாரம் வேண்டுமா, அரசியல் அதிகாரம் இல்லாம தான் நம்ம இன்னைக்கு இனம் செத்துச்சு அப்படின்லாம் சொல்லி வலியோட வேதனையோட நாங்க வந்துகிட்டு இருக்கோம். கனிம வள கொள்ளை போது அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும்னு நாங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். சின்னம் போயிடுச்சு, உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எவ்வளோ வைத்தறிச்சலா இருக்கும். இன்னைக்கு உன் சவுக்கு மீடியா அழியணும் அப்படிங்கிற, அது அழிய போகுது அப்படின்னு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நீ கைதாக போற அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. உனக்காக ஒரு குரல் இல்லை, ஒரு மயிறு கூட குரல் கொடுத்தாது உனக்கு. நீங்களே ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்களே குரல் கொடுத்து பதிவு போட்டுவாங்க. அது என்ன பண்ண முடியும்? நிச்சயமா ஒரு லீகல் ஐடியில இருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து உனக்கு ஆதரவாக ஒரு பதிவு வராது, ஒரு குரலும் வராது, வரப்போறது இல்லை. ஏன்னா நீ பண்ண அயோக்கியத்தனம் அப்படி. எந்த அளவுக்கு நாங்க வேதனையில இருக்கும்போது நீ சிரிச்ச பாரு. உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம்னு அண்ணன் சீமான் கூட சொல்லுவாரு. உலகம் முழுக்க அது இருக்கு. ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல சீமானுக்கு நடந்தது அநீதி அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே கூட சொன்னாருப்பா. ரங்கராஜ் பாண்டே நம்ம சித்தாந்தத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் சொன்னாரு 31 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கார், அதுக்காக முன்னாடி போனவங்களுக்கு முன்னாடி தூக்கி கொடுத்துருக்க கூடாது, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், இது நிச்சயமா சீமானுக்கு நடந்தது அநீதின்னு ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு. சித்தாந்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நீங்க கெக்க புக்கன்னு சிரிச்சிய, இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தியா? ஒரு சின்னத்தையே காப்பாற்ற முடியலன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அண்ணன் சீமான் நீ முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறான்னாரு. அதான் இப்ப நடந்து போச்சு பாத்தியா? உன் கூட இருக்கக்கூடிய எல்லாரும் உன்னை விட்டு பிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கைது செய்யக்கூடிய அச்சத்துல இருக்காங்க. இப்போ அலுவலகம் இல்லை, ஒன்றும் இல்லை, சவுக்கு மீடியா ஒன்றும் இல்லாமல் போப்பாது, நீயும் இப்போ ஒன்றும் இல்லாமல் போப்பாரு. ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. போய் காப்பாத்துறான், சத்தியமா சொல்றேன். இப்போ போய் காப்பாத்து பார்க்கலாம். கஞ்சா லியோவையோ கார்த்திக் கோவிந்தராஜனே காப்பாத்தி வெளில கொண்டு வா. உன்னால காப்பாத்தி கொள்ள முடியாத இடத்துல இருக்க நீனு. உன்னை நினைச்சா இன்னைக்கே தூக்குவாங்க காவல்துறை. ஆனா பெருசா பல்கா தூக்கணும், இவனை தூக்குனா வெளியிலே வர முடியாத அளவுக்கு தூக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பேசின பேச்சுக்கு, பெண் காவலர்கள் குறித்து இழிவாக பேசிய பேச்சுக்கு உன்னை தூக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ தூக்கிருக்கலாம், நேத்தே தூக்கிருக்கலாம். வீடியோ போட்டா 6 மணி நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பெரிய ஆப்பு ஒண்ணு சவுக்கு சங்கருக்கு உள்ள போகுது. அது வெளிப்படையா தெரியுது நமக்கு. சரி, 2026 ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ புரோக்கர் முன்னேற்ற கழகம், அதோட மாவட்ட செயலாளர் கஞ்சாலியோ, இன்னொரு மாவட்டத்துல முத்தலிஃப், இன்னொரு மாவட்டத்துல கார்த்திக் கோவிந்தராஜன் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? எக்ஸ் வலைதளத்துல கூட பதிவு போட்டிருந்தீங்க, ஏ ஃபைட் பிட்வீன் ஏ சூப்பர் ஸ்டார் அண்டு டிஸ்மிஸ்டு கிளர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. விஜய் அவர்களின் புகைப்படத்தையும் இணைச்சிருந்தீங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிராக நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், நாம் தமிழர் கட்சியை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? புரோக்கர் முன்னேற்ற கழகத்துல சேர்றதுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வரிசை கட்டிட்டு நிற்கிறாங்க. பைத்தியக்காரன், ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பேச வேண்டியது. அடிச்ச போதைக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அதாவது இந்த சிரிக்கிறாங்கல்ல கேட்க பிடிக்கன்னு, அது கஞ்சா தான் அது காரணம். இங்க ஏத்திட்டாங்கன்னா அது சிரிப்பு அடக்க முடியாது. இது வரைக்கும் வந்துச்சு அப்படியே கக்கிறோம், நிறுத்த முடியாது சிரிப்பை. முழுக்க முழுக்க போதை பொருள் தான். இப்ப எனக்கு என்ன மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, சவுக்கு மீடியாவை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள், புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் அப்படின்னு பேசக்கூடிய அந்த நபர்கள் இப்ப என்ன பண்ணுவீங்க? சவுக்கு மீடியால வீடியோ வர்றதே கொஞ்சம் கஷ்டம் தான் போல. சவுக்கு சங்கர் தனியா உட்காந்து பேசினாதான் உண்டு. முத்தலிஃப் இருக்க மாட்டாரு, கஞ்சாலியோ இருக்க மாட்டாரு. அதையும் மீறி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏற்கனவே கஞ்சாலியெல்லாம் தலைமறைவு. முத்தலிஃப் நான் விலகிறேன்னு சொல்லி போட்டாரு. சவுக்கு சங்கர் தனியா வேணா உட்காந்து பேசலாம். இதுக்கப்புறம் அந்த மீடியாவோட இணையறதுக்கும் எல்லாம் தயங்குவாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க கஞ்சா, நம்ம மேலே கஞ்சா கேஸ் ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்போ அந்த சவுக்கு மீடியாவை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன பண்ண போறீங்க? புலனாய்வு புலிக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க?
இதை தட்டி கேட்க எவனுமே இல்லையா? அவரே கதறாரு. நமக்கு ஆதரவா யாருமேவா குரல் கொடுக்கல, ஒருத்தர் கூடயா இல்ல. நாளைக்கு இது உங்களுக்கு நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. வியாழக்கிழமை கார்த்திகை கைது பண்றாங்க, வாரண்டே இல்லாம கைது பண்ணிருக்காங்க. தூக்கிட்டு போய் சுட்டிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. சுடக்கூடிய நபர்கள் தான் இவங்க, சுட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஒரு வழக்கு போடுவோம், ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உனக்கு நடக்கும்போது எப்படி இருக்கு, அதே மாதிரி தான்டா அடுத்தவனுக்கும்.